சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 10:09 மணி வரையிலும் த்விதியை, பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 9:21 மணி வரையிலும் சுவாதி, அதற்கு பின்பு விஷாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 9:21 மணி வரையிலும் உத்திரட்டாதி, அதற்கு பின்பு ரேவதி. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். ஸ்திர வாரமான இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்கி வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்ற நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம். பொருளாதார நிலைமையில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் இவர்களிடையே கொடுத்த கடன் பாக்கியை திரும்ப பெறலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியும் நிம்மதியும் தரக்கூடிய நாளாக அமைகிறது. சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும். ஆரோக்கியத்திலேயும் இன்று நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பல மாதங்களாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுடன் இருந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். பல நாட்களாக தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் மாறும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல நாட்களாகவே இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். இன்றைய நாளில் வீடு விற்பது, வீடு வாங்குவது உங்களுக்கு லாபமாக அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் கைகூடும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மனதில் எழக்கூடிய ஒரு சில சந்தேகங்கள், பய உணர்வு இது அனைத்தும் விலகும். நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பல நாட்களாகவே நீங்கள் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருந்து வந்த சில மன போராட்டங்கள் மற்றும் வாக்குவாதங்கள், இதனால் சண்டைகள், இது அனைத்தும் இன்றைய நாளில் தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் தலையீட்டினால் இன்று குடும்பத்தில் அமைதி உண்டு. 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் எடுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகளை கொடுக்கலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி பகவானால் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு சில குழப்பங்களை கொடுத்து பின்பு மறையும். உடல் ஆரோக்கியத்தினால் உங்களுக்கு மனதிலேயும் சற்று நிம்மதியும் தைரியமும் குறைவாகவே காணப்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த உடல் சோர்வு நீங்கும். ராசிநாதன் புத பகவான் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வது உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் அவ்வப்போது உங்களுக்கு சில மாற்றங்கள் இருந்திருக்கலாம். சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. ஆஞ்சநேயரினுடைய ஆலயத்தில் இன்று வெற்றிலை மாலை சாற்றி வணங்க நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். இன்று இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பணப்புழக்கங்களும் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தாரிடையே
நல்ல ஒரு பழக்க வழக்கங்களும் மற்றும் மனதிற்கு அமைதியும் சாந்தியும் தரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும். அலுவலகம் மற்றும் உங்கள் உறவினர்கள் நிலப்புலம் வாங்குவது விற்பது, இதில் இருந்த பிரச்சனைகள், நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணை, இது தொடர்பான விஷயங்களிலும் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு மாறும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாகவே இருக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருப்பார். சனிக்கிழமையான இன்று விநாயகப் பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சற்று மனதில் குழப்பங்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட மாலை நேரம் சாதகமானது. விரய செலவுகள் அவ்வப்போது வந்து போகும். இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்திலும் மற்றும் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப் பெறலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகளும் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளால் இன்று சற்று குழப்பங்கள் வந்தாலும் பின்பு அது மறையும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு எதிராக பேசுவதோ அல்லது புறம்பாக பேசுவதோ உங்களுக்கு மனதிற்கு சில குழப்பங்களையும் சங்கடங்களையும் கொடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு நரசிம்ம பெருமான் ஆலயத்தை வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடையலாம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன பயம் நீங்கும். அலுவலகம் மற்றும் தொழில் வியாபாரம் இதில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயம் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஏற்பட்ட ஒரு சில முறிவுகள் மற்றும் அந்த உறவுக்கான பிரிவுகளும் இன்று சரியாகும். இன்று மனதிற்கு நிறைவும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களினுடைய குடும்ப பொறுப்புகளை அதிகரிக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். உற்றார் உறவினர்களால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலம் மிக்க நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவே அமைகிறது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம். 4ஆம் இடத்திற்கான புத பகவான் 12ஆம் இடத்தில் ராகுவுடன் சஞ்சாரம் செய்வதனால் பூமி சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் வீட்டிற்கு சில விரய செலவுகள் காத்திருக்கிறது. இன்று உங்களினுடைய சந்திராஷ்டம தினமாகவும் அமைகிறது. ஆகவே இன்றைய நாளில் விநாயகர் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்தோ அல்லது தயிர் சாதம் அன்னதானங்கள் செய்தாலோ இந்த விரய செலவுகளை குறைக்கலாம். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்கள் பணம் கொடுப்பதோ பணம் பெறுவதையோ தவிர்ப்பது நல்லது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.